Hi friends, இது Tuesday morning routine. 4:30க்குலாம் as usual என்னோட routine ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா காலையிலே லேடிஸ் எழுந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டு அந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இருக்குங்க. பட் அப்பார்ட்மெண்ட் லைஃப்பில் இந்த மாதிரி வாசல் பெருக்கி கோலம் போடுற அந்த பழக்கங்கள் இல்லை. ஸோ லேடிஸ் லேட்டாக தான் எழுந்து லேட்டாக தான் அவங்க ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தாங்க இங்கேயுமே இந்த மாதிரி வாசல் பெருக்கி கோலம் போட அந்த மாதிரிலாம் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. ஸோ எல்லா லேடிஸுமே லேட்டாக எழுந்து லேட்டாக தான் அவங்க ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நான் ஒர்க் போகிறதுனால கண்டிப்பாக காலையில் எழுந்து தாங்க ஆகணும். ஏன்னா நான் காலையில் சமைச்சிட்டு நானும் கிளம்பி 6 o'clock என்னோடய ட்ரான்ஸ்போர்ட் வந்துடும். நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். 6 o'clock என்னோடய ட்ரான்ஸ்போர்ட் வந்துடும். நான் கீழே இறங்கியே ஆகணும். அதனால தான் நானும் 4:30க்குலாம் எழுந்துடுறேன். ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் கூட்டி விட்டுறது, அப்புறம் துணியெல்லாம் வாஷ் பண்ணுறது, வாஷ் பண்ண துணியெல்லாம் மடக்கி வைக்கிறது, பசங்களுக்கு கொஞ்சம் நேரம் படிக்க வைக்கிறது, டின்னருக்கு எதாவது செஞ்சு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் நைட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு ஒரு 10-10:30 ஆகிருங்க. அவ்வளோதான் ஈவினிங் நம்மளால் வேலை செய்ய முடியும். இதில் என்னோடய ஹஸ்பண்ட் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ மறுநாளுக்கு லஞ்சுக்கும் சரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி நான் காலையில் தான் சமைப்பேன். சில டைம் நைட்டு செஞ்சது பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிடுவோம். அல்லது முதல் நாள் செஞ்ச குழம்பு ஏதாவது இருந்துச்சுன்னா மறுநாள் வச்சுப்போம். பட் மொத்தமாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்ற பழக்கம் எங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க. டெய்லி நாங்கள் சமைக்க தான் செய்வோம். இங்கே டிஃப்ரெண்ட் நேஷ்னாலிட்டிஸ் நம்ம கூடலாம் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க கூட கேட்பாங்க, டெய்லியும் நீ குக்கிங் பண்ணுறியா, டெய்லியும் க்ளீன் பண்ணிடுவீங்களா, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அம்மா நம்ம டெய்லி சாப்பிடும்போது டெய்லி குக் பண்ணி தானே ஆகணும். இங்கே மோஸ்ட்லி ஒர்க்கிங் விமன்ஸ் பார்த்திங்கன்னா மெய்டு வச்சுருப்பாங்க. வீக்லி 2 days ஆர் வீக்லி 3 days அந்த மாதிரிலாம் வருவாங்க. அதுக்கு மந்த்லி நம்ம 30 to 35 KD பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எவ்ரிடே ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஒரு 1 hour 2 hour நம்ம ஸ்பெண்ட் பண்ணோன்னா நார்மலாக நம்மளோட ரொட்டீன் ஈஸியாக க்ளீனாக முடிஞ்சிடும். அப்படிங்கும்போது எதுக்கு மெய்டெல்லாம், நம்மளால் மெய்டு வச்சுக்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆளும் கிடையாதுங்க. அதே மாதிரி எப்போதுமே வீடு க்ளீனாக இருக்கும், டெய்லிலாம் க்ளீன் பண்ண வேண்டியதில்லை, அப்பப்போ க்ளீன் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைங்க. எனக்குமே பசங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஏதாவது டெய்லி மெஸ்ஸி ஆக தான் செய்யும். டெய்லியுமே நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். அஸ் அ ஒர்க்கிங் உமன் இது தாங்க என்னோட ரொட்டீன். இதெல்லாம் இப்போ ஏன் சொல்கிறேன்னா, டெய்லி காலையில் நான் 4:30க்கு எழுந்திருக்கிறதுக்கு எனக்கு நிறைய அப்ரிஷியேஷன் கிடைக்குதுங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் மோட்டிவேட்டிவாகவும் இருக்குது. உங்களோட மார்னிங் ரொட்டீன் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.